அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விடயமாக ஆரோக்கியமான உடலும் உள்ளமும் அமைகின்றது. நம்மில் பலர் பல நோய்கள் பற்றி கொண்டிருக்கின்ற பாரதூரமான எண்ணக்கரு என்பது அந்த நோய்கள் பற்றிய பயத்தை ஏற்படுத்துகின்றது. உண்மையில் சொல்லப்போனால் பல நோய்கள் உரிய நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சரியான சிகிச்சைகள் மூலம் பூரணமாக குணமாக்க வல்ல நோய்களாகத்தான் இருக்கின்றது. எனவே இன்றைய சமூகத்திலும் பல நோய்கள் பல பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய வண்ணம் தான் இருக்கின்றது. அத்தனை காரணங்கள் என்னவென்று பார்த்தோமானால் நமக்கு பல நோய்கள் பற்றி இருக்கின்ற தெளிவின்மை, அறியாமைதான். எனவே விழிப்புணர்வுடன் பல நோய்களில் இருந்து நாங்கள் விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் சார்ந்த தலைப்புகளோடு உங்களை சந்திக்கின்றது ஆரோக்கியம் நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த வாரம் போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். போதைப்பொருள் பயன்பாடு என்பது வெறுவனே ஒருவரை மாத்திரமல்லாது அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களை சுற்றியுள்ளவர்கள் என்ற அனைவரையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே போதைப்பொருள் பயன்பாடு, அதனுடைய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து நாங்கள் மேற்கொள்ளுகின்ற முன்னாயத்தங்கள் நடவடிக்கைகள் மூலம் பூரணமாக வெளிவர முடியுமா? இந்த சமூகமானது போதைப்பொருள் பயன்பாடற்ற ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாறுவதற்கு நாங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல விடயங்கள் பற்றி இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். எமக்கான தெளிவினை தருவதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கை நிலையத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். போதைப்பொருள் பயன்பாடு என்று சொன்னாலே ஒரு பாதகமான விடயம் என்பது நம் அனைவரும் அறிந்ததுதான். ஆயினும் இந்த சமூகத்தில் பார்த்தோமானால் போதைப்பொருள் பயன்பாடு என்பது அதிகரித்து செல்லுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. முன்னைய காலங்களையும் விட காலம் செல்ல செல்ல அதனுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் இன்றைய காலகட்டத்தில் இந்த போதைப்பொருள் பயன்பாடு என்பது இத்தனை ஆதிக்கம் செலுத்துகின்றது? எனவே போதைப்பொருள் பயன்பாடு பற்றிய அறிமுகம், அதனுடைய விடயங்கள் அது சார்ந்த விடயங்களை எங்களுக்கு விளக்க முடியுமா டாக்டர்? நன்றி. மிகவும் முக்கியமான இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு வினா. இந்த வினாவை நாங்கள் விடை கொடுக்கின்ற வேளையில் இது ஒரு முற்று முழுதான நாட்டுக்குரிய பிரச்சினை, அதே வேளையில் சமூகத்துக்குரிய பிரச்சினை, அதே நேரத்தில் ஒரு தனிநபருடைய பழக்க வழக்கத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். இந்த போதவஸ்து என்பது ஒருவருடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் தன்னுடைய பாதகமான விளைவுகள் அறிந்திருந்தும் தொடர்ச்சியாக பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு தன்னால் மீள முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற நிலைதான் உண்மையான போதவஸ்துக்கு அடிமையாதல். அவருடைய அறிவு இருந்தும் அவரால் மீள முடியாத ஒரு நிலை, தொடர்ச்சியாக ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருப்பார். இந்த நிலைக்கு காரணம் அவருடைய மூளையிலே ஏற்படுகின்ற எண்ணக்கருவியில் ஏற்படுகின்ற மாற்றம், அதனால் அவருடைய உடம்பிலே காணப்படும் நடத்தைகளில் மாற்றம். இந்த நடத்தையும் மனநிலையும் ஏற்படுகின்ற ஒரு மொத்த விளைவுதான் இந்த போதவஸ்துக்கு அவரை அடிமையாக்குகின்றது. இந்த போதவஸ்து என்பது ஒரு தனி மருந்தாக அல்ல. எத்தனை வகையான பொருட்களை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அவர் பாவிக்கின்ற சூழ்நிலை தள்ளப்படுகின்ற பொழுது அவர் அதுக்கு அடிமையாகின்றார். பொதுவாக இப்பொழுது காணப்படுகின்ற சாதாரணதிலிருந்து நாங்கள் மிகவும் மோசமான பொருட்கள் வரையும் பார்க்கலாம். இப்பொழுது காணப்படுகின்ற சாதாரண புகைத்தல், மதுபானம் பாவித்தல் தொடங்கி மிகவும் மோசமான கெரோயின் போன்ற போதவஸ்துகளுக்கு பாவனை தொடங்கி அதிலிருந்து இப்போ இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாத ரசாயன பதார்த்தங்கள் ஊடாக இந்த போதவஸ்து மக்களை அடிமையாகி கொண்டிருக்கிறது. பொதுவாக இது ஒரு மீள முடியாத நிலையாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த மீள முடியாத நிலைக்கு நாங்கள் எவ்வாறு செல்லாமல் நாங்கள் தவிர்க்கலாம் அல்லது தடுக்கலாம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கு கட்டாயம் தேவை. எனவே இது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நாங்கள் வெளிநாடுகளில் கேள்விப்பட்டிருப்போம், பத்திரிகைகளில் வாசித்திருப்போம். இப்பொழுது எங்களுடைய வீட்டில், எங்களுடைய ஒவ்வொருடைய வீட்டு கதவுகளிலேயும் இந்த நோய் வந்து தட்டி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒரு நீண்டகால நோயாகத்தான் பார்க்கின்றோம். நோய் இல்லாமல் இருந்தாலும் கூட இது ஒரு நோயின் வடிவம், ஒரு குரோனிக் கண்டிஷன், ஒரு குரோனிக் டிசீஸாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சமூகத்தில் நீடித்து நிற்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் இந்த போதவஸ்து பாவனை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். எனவே இது மிகவும் ஒரு சிக்கல் நிறைந்த கடினமான ஒரு முறை. ஒரு சாதாரண ஒரு நோயை கண்டறிந்து திருத்துவதை விட சமூகத்தை நாங்கள் எவ்வாறு திருத்தலாம் என்கின்ற பொழுது
இது மிகப்பெரிய நீண்ட வலைப்பின்னலை கொண்டது. இந்த வலைப்பின்னல் எங்களுடைய சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் கட்டுப்படாமலேயே இந்த வலைப்பின்னல் உருவாக்கப்படுகிறது. ஒரு போதைப் பொருள் எந்த வகையாக இருக்கலாம், உற்பத்தியில இருந்து அது அந்த தனி மனிதனுடைய உணவு கால்வாயில் அல்லது அவருடைய கைகளூடாக அவருடைய உடம்பில் செலுத்தும் வரைக்கும் என்னுடைய வலைப்பின்னல் தொடங்குகிறது. ஆகவே உடலிடையே அது சென்ற பிறகு அதனுடைய மாற்றங்கள் அதிகம். நாங்கள் தடுக்க வேண்டிய மிக முக்கிய கட்டம் அந்த போதைப் பொருள் அவர் உடம்பில் சேராமல் இருப்பது முதலாவது தடுப்பு முறை. அந்த தடுப்புறையிலும் தொடங்குவோமா இருந்தால் ஏனைய பிரச்சனைகளை முற்றாக தடுக்கலாம். ஆகவே அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது இந்த போதைப் பொருள் உடம்பில் சேராமல் தடுக்க வேண்டும். எங்கே உற்பத்தியாக செய்யப்படலாம், போதை வஸ்து கடத்தப்படலாம், சந்தைகளில் ஒளித்து வைத்து விற்கப்படலாம். இருந்தாலும் உட்கொள்கின்றவர் மிகவும் தெளிவாக இருப்பவரானால் இருந்தால் நிச்சயமாக அவருடைய உடம்பில் அது சேராது. உடம்பில் சேர்ந்த பிறகு அதனுடைய விளைவுகள் மிகவும் மோசமானவை. இதை பற்றி நாங்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் உடைய வினாக்கள் ஊடாக நான் சில விடயங்களை தர காத்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கிய மாற்றமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டு ஒழிப்பு இருக்கின்றது. உண்மையிலேயே பார்த்தோமானால் சில நோய்கள் நமக்கு ஏற்படுவதற்கு அதற்கான காரணிகள் என்னவென்று நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். நாம் அதற்காக எந்த பங்களிப்பும் செய்திருக்க மாட்டோம். சில சமயங்களில் சீரான உடற்பயிற்சியின்மை, சரியான உணவு பயன்பாடின்மை போன்ற காரணங்கள், எங்களுடைய கவனமின்மை, இது பல நோய்களுக்கான காரணமாக அமையும். ஆனால் சில நோய்களுக்கான காரணியாக நாம் நமக்கு நாமே விளைவிக்கின்ற தீமை அமைகின்றது. அதாவது நாம் தெரிந்தே நமக்கான ஒரு ஆபத்தை செய்கின்றோம் என்றால் அது நிச்சயமாக போதைப்பொருள் பயன்பாடாகத்தான் இருக்கின்றது. எனவே எவ்வளவு தூரம் ஒரு நஞ்சை அருந்தி தற்கொலை செய்ய ஒருவர் முயற்சிக்கின்றாரோ அதே போல் நாம் அறிந்து நமக்குள் ஒரு விஷத்தை புகுத்திக் கொள்வதற்கு சமனானது இந்த போதைப்பொருள் பயன்பாடு. எனவே எங்களுடைய வாழ்வில் இந்த போதைப்பொருளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கின்றது டாக்டர்? உடலுடைய நீங்க கேட்ட மாதிரி இது சாதாரணமாக நஞ்சு பொருளாக தெரியப்படாது. ஒரு ஆர்வமான ஒரு உட்கொள்கின்ற ஒரு பதார்த்தமாகத்தான் ஆரம்பிக்கப்படும். ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக, ஒரு பரிட்சாத்தமாக உட்கொள்ள தொடங்குவார். இந்த பரிட்சாத்தமாக உட்கொள்கின்ற அந்த பழக்கம் ஒரு ரெகுலரைஸ் பண்ணப்படும். ஒரு ஒழுங்காக அவருடைய மனதிலேயே தோற்றப்படும். ஏதோ ஒரு வகையான ஒரு மனநிலையில் ஒரு சந்தோஷமான உணர்வை தந்து கொண்டிருக்கும். இதனால் அவர் மீண்டும் மீண்டும் பாவிக்க தூண்டப்படுவார். இந்த வகையில் இதற்கான உண்மையிலே நோய் என்று குணங்குறிகள் காட்டப்படும். இது குணங்குறி காட்டப்படாமல் தன்னுடைய சகாக்களின் ஊடாக அல்லது ஏதோ ஒரு வகையில் உணர்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றம் என்கின்றபடியால் இவர் தொடர்ச்சியாக தனிமையில் அதை இயன்றவரை தன்னுடைய போதையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இந்த வகையில் மூளையும் அவருடைய நடத்தையும் தொடர்படுத்தப்படுகிறது. இந்த மூளையில் ஏற்படுகின்ற அந்த கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், டோபாமின் என்கின்ற ஒரு முக்கியமான ரசாயன பதார்த்தம் எங்களுடைய இந்த செயற்பாடுக்கு மிக முக்கிய காரணியாக காணப்படுகிறது. சாதாரண நோக்கிருமியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நோக்கிருமியை கதைக்கலாம், பாக்டீரியாக்கள், வைரஸுக்கள் என்று. இங்கே காணப்படுவது ஒரு கெமிக்கல், ஒரு கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த கெமிக்கல் ஒரு பதார்த்தம் மூளையிலே இருக்கின்ற எங்களுடைய மன ரீதியிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய பதார்த்தம். அதிக அளவு சுரக்கப்படுகின்ற, அதிக அளவு சுரக்கத்தை தூண்டுகின்ற பதார்த்தங்களாகத்தான் இந்த போதைப் பொருள் காணப்படுகிறது பொதுவாக. இந்த வகையில் இந்த பதார்த்தங்கள் நாங்கள் நோய்க்கிருமிகளாக பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியான தாக்க தருகின்றது. அங்கே அவருடைய மாற்றம், முதலாவது மாற்றம் அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய தீர்க்கின்ற அல்லது பார்க்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற முடிவுகளை குழப்புகிறது. எனவே அங்கே ஜட்ஜ்மெண்ட் பாதிக்கப்படுகிறது, டிசிஷன் மேக்கிங், அவர் எடுக்கின்ற தீர்மானங்கள் பாதிக்கப்படுகிறது. எனவே முக்கியமான விடயங்களை அவர் செய்யாமல் தனக்கு சரியானதாக தோன்றுவதை மட்டும் செய்து கொண்டிருப்பார். இதனால் அவருடைய உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் வரும், மனநிலையில் மாற்றங்கள் வரும், இதனுடைய உறவுகள் மாற்றமடையும். இவருடைய குடும்ப உறவுகள், இவருடைய சகோதர உறவுகள், அவருடைய நட்புறவுகள், அவருடைய வேலையில் காணப்படும் அக்கறை அனைத்திலும் அவர் விடுபட்டு ஒரு புது உலகத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பார். இந்த புது உலகத்துக்கு செல்கின்ற பொழுது அவருடைய முதலாவது வேலையும் மிக முக்கியமாக கருதப்படுவது அந்த பொருளை தன் உடம்பில் செலுத்துவது. எவ்வாறு செலுத்துவது, எவ்வாறு கிடைக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அடிக்கடி, ஹவு ஆஃபன், ஹவு மச், இதுதான் அவருடைய மிக முக்கியமான சவால். எவ்வளவு நேரத்துக்கு எடுப்பார், எவ்வளவு தூரத்துக்கு இடைக்கிடை அவர் கூட்டிக் கொள்வார். எந்த நிலையிலையும் ஒரு மனநிலையை ஒரு சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருப்பதற்காக இதை பாவித்துக் கொண்டே இருப்பார். இந்த மனநிலைக்காக அவர் எதுவும் செய்ய தயங்க மாட்டார். கொலை செய்ய தயங்க மாட்டார், களவெடுக்க தயங்க மாட்டார், பிறர்களை அபகரிக்க தயங்க மாட்டார். எந்த தீய விளைவுகளுக்கும் அவர் தள்ளப்படுவார். ஆகவே அவரை அறியாமலே
அவர் நடத்தைகளில் மாற்றம் ஏற்படும். இதனால் அவர் மட்டும் பாதிக்கப்படுவது அல்ல, அவருடைய குடும்பம், அவர் வாழுகின்ற சமூகம், அவர் வாழுகின்ற அனைத்து நிறுவனங்கள், வேலை நிறுவனங்கள். எனவே இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு நிச்சயமாக ஒரு திணைக்களமோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு விதமான ஒரு அதிகாரிகளோ அல்லது ஒரு வகை சட்டங்களோ மட்டும் போதாது. ஒட்டு மொத்தமாக ஒரு நாட்டினுடைய அனைத்து திணைக்களங்களும், அனைத்து நிறுவனங்களும், அனைத்து அதிகாரிகளும், அனைத்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த பிரச்சனை. நாங்கள் சாதாரணமாக தள்ளிவிடலாம். இன்றைக்கு எங்களுடைய பாடசாலையில் இருக்கிற மாணவனுக்கு ஏற்படலாம், நாளைக்கு அடுத்த பாடசாலை ஏற்படலாம், அடுத்த நாள் எங்களுடைய வீட்டிலேயே அந்த பிரச்சனை வந்து சேரலாம். ஆகவே இது ஒரு சமூக பிரச்சனை. மிக முக்கியமாக இது நீடித்து கொண்டு செல்வதனால் பொருளாதார, உடலியல், மனோரீதியான, சமூக, சட்டத்துக்கு முரணான அனைத்து பிரச்சனைகளையும் இலகுவில் இணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாவனையான விடயம்தான் இந்த போதவஸ்து. சாதாரணமாக நாங்கள் புகைத்தலை பற்றி கதைக்கின்றோம். அது எந்த அளவு பாதிப்பு என்று இருந்தாலும் ஒப்பிட்டு வகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுகிறது. பொருளாதார பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த போதவஸ்து என்பது மொத்தமான சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கக்கூடிய, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் விலை கூடிய பொருட்களை மிகவும் ஒரு இலகுவான முறையில் அந்த வர்த்தக சமூகம் அல்லது ஒரு இந்த வலைப்பினில் காணப்படுகின்ற இந்த வர்த்தகர்கள், இந்த போதவஸ்தியோடு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்கள் மிகவும் சூட்சமமான முறையில் அதனுடைய அவங்களோட வர்த்தகத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே பார்க்க போனால் நாங்கள் ஒரு தீவு, எங்களுடைய நாடு நீரால் சுற்றப்பட்டு காணப்படுகிறது. எங்களுடைய எந்த வகையில் எப்படி வந்து சேருகிறது, எவ்வாறு வருகிறது, இதை யார் தடுக்கலாம் என்கின்ற பொழுது எங்களுடைய சக்திக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. இருந்தாலும் இந்த சமூக பொறுப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய போதையற்ற நாடு என்ற ஒரு கோட்பாடின் ஊடாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட நீதித்துறை, சட்டத்துறை, நீதி சட்டம், காவல்துறை, மருத்துவத்துறை, அனைத்து விதமான வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு பொது விடயத்துக்கு வர வேண்டும். இது ஒரு சமூகத்தை எவ்வாறு பாதிக்கப்பட போகின்றது. எனவே நோய் ஒன்று வந்த பிறகு அவரை சமாளிப்பது, அது வந்தவரை அவருடைய நிலையிலிருந்து அவரை புனருத்தானம் செய்வது அல்லது அவரை மீளாக கொண்டு வருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. சாதாரண நோய்க்கு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மருந்து வகைகளை அல்லது நீங்கள் குறிப்பிட்ட போல ஒரு பயிற்சியை செய்வதன் மூலம் அவர் திருந்தலாம். இதற்கு பயிற்சிகளுக்கு அப்பால் அவருடைய நடத்தையில் மாற்றம் வரும். நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது அவருடைய மனநிலையில் ஏற்படுகின்ற அட்டிடியூட் சேஞ்சு கூடாகத்தான் ஏற்படுகிறது. அட்டிடியூட் மிக முக்கியமானது. இவருடைய விருப்பு வெறுப்பு, அவருடைய அவதானங்கள், அவருடைய கூட்டுக்கள், அவருடைய செயற்பாடு அனைத்தும் அட்டிடியூட்டை சேஞ்ச் பண்ணும். அட்டிடியூட்டு கூடாகத்தான் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணும். பிஹேவியர் ஊடாக அவருடைய சமூக மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இது ஒரு மிகவும் சவால் நிறைந்த ஒரு மருத்துவ சமூகம் சார்ந்த பிரச்சனை. சட்டமும் கூட அதைவிட மிகவும் பொருளாதாரம் கூடிய, மிகவும் ஒரு மல்டி மில்லியனர்ஸ் டீல் பண்ணுகின்ற ஒரு வியாபாரம். சாதாரண சந்தையில் இருக்கின்ற ஒரு சாதாரண விலையான பொருள் அல்ல. இது மிகவும் விலை கூடிய பொருளாக வர்த்தகமாக விநியோகிக்கப்பட்டு இந்த விநியோக சங்கிலியில் மாட்டுப்படுபவர்கள் மிகவும் செல்வந்தர்கள். ஆனால் பாவனைக்குட்படுத்தப்படுபவர்கள் மிகவும் அப்பாவிகள், மாணவர்கள், உழைக்கும் வர்க்கம், பெண்கள். குறிப்பாக பெண்கள் கூட இந்த நாட்டிலே மிகவும் ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே யாருக்கும் மனநிலையில் உணர்வு ஏற்படலாம். ஒரு டெஸ்டிங்குக்காக, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தொடங்குகின்ற விளைவு அவருடைய உடம்பிலே ஒரு அடிக்ஷனாக மாறுகிறது. அடிக்ஷன் என்று சொன்னால் மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியாமல் அவர் தத்தளிக்கின்ற ஒரு மிக மோசமான உடலியல் மனநிலையில் ஏற்படுகின்ற ஒரு சிக்கல் நிலை. இதை நாங்கள் எவ்வாறு தடுக்கலாம் என்கின்ற பொழுது விழிப்புணர்வு, பொதுமக்களின் சம்பந்தமான தாக்கங்கள், உடலில் காணப்படுற தாக்கங்களை சொல்வதால் பிரயோஜனம் குறைவு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உடம்பில் வர மாட்டாது, தனிநபருக்கு வருகின்ற ஒரு வருத்தம். சாதாரண இந்த நோயை பற்றி கதைக்கலாம். இது மொத்த சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை. போதைப்பொருள் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பல விடயங்கள் குறித்து தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். போதைப்பொருள் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கை நிலையத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்கள் குறித்து எங்களுக்கான தெளிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். டாக்டர் கூறிய பல விடயங்களிலே குறிப்பிடுகின்ற ஒரு முக்கிய விடயமாக இருப்பது இந்த போதைப்பொருள் பயன்பாட்டினால்
போதையினால் அநேக இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்றைய கால இளைஞர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பொதுவான கருத்தாக இருப்பது, நான் புகைப்பிடிக்காவிட்டாலோ மது அருந்தாவிட்டாலோ என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எனக்கான அந்தஸ்து குறைந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே இந்த நாகரிக பாணியம் எங்களுக்கான இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றதா? எனவே இந்த போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு அதிகம் ஆளாகி பாதிக்கப்படுகின்ற வயது பிரிவினர் யாராக இருக்கிறார்கள் டாக்டர்? மிகவும் முக்கியமான ஒரு வினா. காரணம், இந்த இளைஞர் சமூகம் ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து நிலமாறுகின்ற சூழ்நிலையில் எது தங்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அல்லது மற்ற சகாக்களுடைய உறவை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தள்ளுகின்ற விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்துவார்கள். இந்த போதவஸ்து எங்கு தாக்கம் ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அவருடைய கரியர் டெவலப்மெண்ட், அவருடைய தொடர்ச்சியாக அவர் முன்னேறுகின்ற பாதையில் கை வைக்கிறது, அவருடைய முக்கியமான வளங்களையும் நேரத்தையும் வீணடிக்கிறது, அதனூடாக அவருடைய தனிநபருடைய வளர்ச்சியை மூடடிக்கிறது. இந்த தனிநபருடைய வளர்ச்சி என்கின்ற பொழுது இளைஞர் சமூகம் மிகவும் ஒரு எனர்ஜியான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான இளைஞர்கள் தங்களுடைய மனநிலைகள் சில்லறத்தனமான ஒரு சிறிய விடயத்துக்காக தங்களுடைய முழு வாழ்க்கையும் அளிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயம். காரணம், இன்றைய சூழ்நிலையில் பாடசாலைகளோ அல்லது பெற்றோர்களோ ஈவன் முக்கியமாக மருத்துவர்களோ இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை அளிப்பதற்கு அவர்களுடைய சரியான சந்தர்ப்பங்கள் கிடைப்பதும் இல்லை, அவர்கள் அதை பயன்படுத்துவதும் இல்லை. காரணம், இளைஞர்களுக்கான ஒரு வழியை தாங்களே அவர்கள் இளைஞர்கள் வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். இளைஞர்கள் இப்போ இன்றைய மீடியா உலகத்திலே இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய முடிவுகள் சரியானது என்று நினைக்கின்ற சமூகத்திலே நல்ல விடயங்களை சொல்லுபவர்களுக்கு அங்கே ஒரு கேலி கூத்தான விடயமாக தான் இளைஞர்கள் கருதுகிறார்கள். ஆகவே கண்டிப்பான ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக பொறுப்பு வாய்ந்தவர்கள் மிகவும் பொறுப்புடன் இந்த சமூக பணியை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் சமூகம், பல்கலைக்கழக சமூகம், மருத்துவ சமூகம், சட்டத்துறை, வீதி சகல துறைகளும் ஒன்றிணைந்து ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடு ஊடாக மிகவும் ஒரு வன்முறை அற்ற ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி சாதாரண உளவள ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் மாணவ சமூகத்தை அல்லது தனிப்பட்ட குடும்பத்தை அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தை வழிநடத்தலாம். ஆகவே உளவள சமூகம், உளவளத்தின் ஊடாக ஒரு தரமான ஒரு கவுன்சிலிங் பொறிமுறையின் ஊடாக அவங்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக நாங்கள் செல்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மாணவ சமூகத்தை, இளைஞர் சமூகத்தை வழிகாட்டலாம். எந்த ஒரு இளைஞனும் தான் நிலைகட்டு போவதற்கு விரும்புவதில்லை, எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய பியர் குரூப், அந்த பியர் இன்ஃப்ளூயன்சிங், பியர் ப்ரெஷர், அந்த தங்களுடைய சார்ந்தவர்களுடைய ஒரு அழுத்தம் காரணமாக தங்களுடைய கூட்டுகள், தங்கள் நடத்தைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டிலும் வீதியில் செல்பவர்கள் அனைவரும் தங்களுடைய இளைஞர் சமூகத்தில் ஒரு அதிக கண்ணை செலுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகிறது. காரணம், அவருடைய இன்றைய போக்குவரத்து சாதனங்கள், அவருடைய நடைமுறை நட்புகள் அனைத்தும் வளமைக்கு மாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சமூகத்திலே காணப்படுகின்ற சவால். மாணவ சமூகம், இளைஞர் சமூகம் ஒரு சிறந்த பெற்றோர்களாக மாறும் வரைக்கும், அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களாக மாறும் வரைக்கும் அவர்களை வழிநடத்த வேண்டியது சமூகத்தில் காணப்படுகின்ற பொறுப்பு வாய்ந்தவருடைய தலையான கடமையாகும். இந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறுவது ஒட்டுமொத்த சமூகத்தை அழிப்பதற்கு சமம். ஆகவே இளைஞர் சமூகத்தை நாங்கள் வழிநடத்த வேண்டும். அவர்களுக்குரிய பொறுப்பான வேலைகளை நாங்கள் இனங்காண வேண்டும், அவருடைய திறன்களை இனங்காண வேண்டும், அவர்களுடைய பொழுதுபோக்குகளை நாங்கள் வரையறுக்க வேண்டும். யாருடன் யார் சேருகின்றார், யாருடன் யாருடைய பொழுதுபோக்கை அநேகம் செலவழிக்கின்றார், அவருடைய நட்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் உற்று நோக்க வேண்டும். இதை அனைவரும் பார்க்க வேண்டும். வீட்டில் இருக்கின்ற அம்மாவால் அல்லது ஒரு அப்பாவா, ஒரு தகப்பனால் அதை கண்டறிய முடியாது. எனவே அனைவரும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை. இது குறிப்பாக கிழக்கு மாநிலத்துக்கென்றோ, வடக்குக்கென்றோ, மத்திய மாநிலத்துக்கென்றோ, தலைநகருக்கென்றோ இல்லை, இலங்கை நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்து வரும் நாடுகளில் மிகவும் மோசமாக தாய் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு சமூகத்தை அளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நோயாகத்தான் ஒரு மருத்துவர் என்றதை நான் பார்க்கின்றேன்.
நீங்கள் சொன்னதை போன்று நாங்கள் தெரிந்தே செய்கின்ற ஒரு பாதகமான விடயத்தை தவறு என்று வரைவிலக்கணப்படுத்த முடியாது. எனவே வாழ்க்கையிலும் அவ்வாறுதான் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் என்று அவற்றின் மீது பழியை போட்டுவிட்டு நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற மாற்றங்கள் என்பது எங்களை பாதிக்காத ஒரு விடயமாக இருக்க வேண்டும். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அல்லது இளைஞர்களாக இருக்கும்போது புத்தாக்கத்தை விரும்புவர்களாகவும் எது நல்லது எது சரி என்று தீர்மானிக்கின்ற வயது பிரிவினராகவும் இருப்போம். அந்த காலத்தில் எங்களுக்குள் விதைக்கப்படுகின்ற இந்த போதைப்பொருள் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு என்பது நிச்சயம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அத்தகைய மாற்றத்தின் மூலம் நாளைய சமூகம் நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு சமூகமாக கட்டியெழுப்பப்படும். எனவே இந்த போதைப்பொருள் பயன்பாடு பற்றி இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமாயின் இதனுடைய தாக்கம் இந்த சமூகத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றிய தெளிவு அவர்களுக்கு நிச்சயம் அவசியம். எனவே போதைப்பொருள் பயன்பாடு என்பது சமூகத்தை எந்த அளவிற்கு பாதிக்கின்றது டாக்டர்? சமூகத்தை பெறுகின்ற போது எல்லா மட்டத்திலும் இதை பாதிப்பு ஏற்படுகிறது. முதலாவது தனிநபருடைய வளர்ச்சி, அவருடைய குடும்பத்தின் ஒற்றுமை, குடும்பத்தில் காணப்படுகின்ற அவருடைய சமூகத்தில் குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற இணைப்பு, அவருடைய பொருளாதார வளர்ச்சி, அதற்கு மேலாக அவருடைய நேரடியான அவருடைய செயற்பாடுகள், அவருடைய சமூக கடமைகள் அனைத்திலேயும் பாதிப்பு ஏற்படுகிறது. எந்த வகையிலையும் ஒரு சாதாரண விடயமாக கருத முடியாது. இன்று இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நாளைக்கு அல்லது அடுத்த நாட்களில் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் இலகுவாக வரையறுக்க முடியாது. ஏனெனில் இது அவருடைய நீண்ட கால ஒரு பிரச்சனையாக மாறப்படுகிறது. ஒரு நிலையில் அவர் ஒரு முகாமிலே முடங்கப்பட்டு ஒரு பின்னெடுத்தானம் செய்யப்பட்டு மிகவும் ஒரு பொருளாதாரம் மிக்க ஒரு சிகிச்சை முறைக்கு உட்படுத்தப்பட்டாலும் ஒரு சாதாரண நபராக திரும்பி வந்து சமூகத்தில் இணைந்து குடும்பத்தில் வாழ்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. எனவே அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் அவரை செலுத்தாமல் அவரை முதலாந்தர முறையிலே அவருடைய நோயை ஏற்படுத்த முதல் அல்லது அந்த போதைப் பொருளை அவர் உட்கொள்ள முதல் நாங்கள் செய்கின்ற பாதுகாப்பு அல்லது அறிவுரைகள் மிகவும் பிரயோசனமானது. தப்பித்தவர் அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவர் உட்கொள்வராக இருந்தால் அவரை இலகுவில் விரைவில் இனங்காண வேண்டும். கேஸ் டிடெக்ஷன், அவரை நாங்கள் உடனடியாக அவரை ஏதோ ஒரு பொறுமுறை கூடாக இனங்கண்டு சரியான சிகிச்சை முறைக்கு ஏற்படுத்தப்படுவோமானால் அவரை மிக விரைவில் மீளமைக்கலாம். அதை நாங்கள் தவறும் பட்சத்தில் அவர் நீண்ட காலம் அவரை பாவனைக்கு உட்படுத்தப்படுவாரா இருந்தால் அவர் உடல்நிலையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வரும். மறைமுகமாக அவருடைய மொத்த பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும். அவருடைய ஆளுமை முற்று முழுதாக இழக்கப்படுவார். அவருடைய தோற்றத்தில், அவருடைய நடத்தையில், அவருடைய கதை எல்லா வகையிலும் அவருடைய செயற்பாடு மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அது வீட்டில் காணப்படுகின்ற அன்புவார் சகோதரங்கள், அவருடைய பெற்றோர், கூட்டாளிகள் அனைவரும் இவரை வெறுப்பார்கள். என்னை வெறுக்கின்ற பொழுது அவர் மீண்டும் மீண்டும் அந்த அந்த வட்டத்துக்குள்ளே சென்று அவரை அழைத்து கொண்டே இருப்பார். இதனால் அவருடைய குடும்பம் அனைத்து பேரும் அனைத்து பங்காளிகளும் நேரடியாக பாதிக்கப்படுவார். ஆகவே அவருக்கு கொடுக்கின்ற நாங்கள் ஆலோசனை மட்டும் போதாது, அவருடைய குடும்பத்துக்கும் செலுத்த வேண்டி வரும். ஆகவே குடும்பம் ஒரு முற்றுமுழுதான ஒரு பாரத்தை, ஒரு சுமையை தாங்கி ஒரு கௌரவமற்ற நிலைக்கு தள்ளப்படும். அது ஒரு சுமைய ஊடாக நீண்ட கால பிரச்சனைக்கு ஊடாக அந்த சமூகத்தை அவர் குடும்பம் செல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தினால் வரக்கூடிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற நன்மைகள், அதனுடைய பொருளாதார விருத்திகள், அதனுடைய விளைவுகள் அனைத்தும் முற்றுமுழுதாக இந்த தனிநபருடைய ஒரு நடத்தையாலே அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கள் சீரழியும். எனவே இது ஒரு மிகவும் முக்கியமான விடயம். இந்த விடயத்தை நாங்கள் தடுப்பதற்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறிமுறை அவசியம். இந்த பொறிமுறையின் ஊடாக மட்டும்தான் அவரை துரத்தி பிடித்து அவரை கைது செய்து அவரை ஒரு சிறையில் அடைப்பதனால் திருந்த போவர் அல்ல. இவரை பிடித்து இவரை உடனடியாக வைத்தியரிடம் காட்டி ஒரு மருந்தை கொடுத்து சோமாக்குற வருத்தம் அல்ல. இது ஒரு நீண்ட காலமாக நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டுமா இருந்தால் அவரை ஒரு புதிய நிலையில் நாங்கள் அவரை பராமரிக்க வேண்டும். ஆகவே நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதன் சார்ந்த ஒரு தொடர்பாடல்களை நாங்கள் ஏற்பட வேண்டும். இந்த வாரம் போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தான் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பல விடயங்களில் தெளிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு கற்கை நிலையத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், இந்த சமூகத்தில் இருந்து முழுமையாக போதைப்பொருள் பயன்பாட்டை நாங்கள் முற்றாக அழிக்க முடியுமா? அதற்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னாயத்தங்கள் என்ன? இது மிகவும் சவால் நிறைந்த வினா. இந்த சவாலை நாங்கள் சமாளிப்பதற்கு அனைவரும் இதனுடைய விளக்கத்தை, இதனுடைய கான்சிக்வென்ஸை பற்றி அறிய வேண்டும். எனவே ஒட்டுமொத்தம் அனைவரும் பங்காற்ற வேண்டிய ஒரு செயற்பாடாக
அனைத்து தலைவர்களும், மத தலைவர்கள், பாடசாலை தலைவர்கள் அல்லது பொதுவாக சமூகத்திலே காணப்படுகின்ற எந்த கட்டமைப்பினுடைய தலைவர்களும் ஒன்றிணைந்து இது கூட்டு பொறுப்பு, ஒரு மிக முக்கியமான பொறுப்பு வாய்ந்த சமூகமாக இவரை கண்டு கொண்டால் முற்றுமுழுதாக நாங்கள் இதை தடுக்கலாம். இலகுவான காரியம் அல்ல. ஏனெனில் இது ஒரு வர்த்தக சம்பந்தப்பட்ட ஒரு வலைப்பின்னலுக்குள்ளாடுகிறது. இது இந்த போதைப் பொருளை கடத்துபவர்கள் யார், எங்கிருந்து கடத்துகிறார்கள், யாருக்கு கடத்த முனைகிறார்கள், யாரிடம் இதை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயங்கள் எங்கள் சாதாரண மனிதர்களுக்கு தெரியப்படுத்தப்படாது. இது சட்டத்துக்கூடாகவும் சட்டத்துக்கு மேலாகவும் நடக்கின்ற விடயங்கள் என்றபடியால், எனவே இதை முற்றாக நாங்கள் செய்யலாம். ஒரு சாதாரணமான ஒரு சமூகத்திலே நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மிகவும் கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல கேமரா பூட்டி எடுக்கிற போல எங்கள் சமூகத்தை நாங்கள் ஒரு விஜிலன்ஸ், ஒரு சர்வைலன்ஸ் சிஸ்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு அனைவரும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக மாற்றுகின்ற பொழுது இலகுவாக கட்டுப்படுத்தலாம், சந்தேகம் அல்ல. ஆனால் முழு முழு அங்கத்தவர்களும் இது தங்களுடைய பிரச்சனை தான், தங்களுக்குடைய சமூக பிரச்சனை, இது நாட்டை அழிக்கின்ற பிரச்சனை என்று உணர்வாராக இருந்தால் அனைவரும் இதை செய்யலாம். ஆனால் இங்கே காணப்படுகின்ற மிகப்பெரிய சவால், சில பேர், சில சமூகம், சில மக்கள் இதனுடைய ஆழத்தை, இதனுடைய பிரச்சனைகளை அறிவதில்லை. தங்கள் தலையில் விழுந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் அதை பற்றி கவனிப்பதில்லை. எனவே நாங்கள் இந்த மருத்துவ ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய நடத்தையில் எவ்வாறு அவதானிக்கலாம் என்று சொன்னால், அவருடைய நடத்தையிலே அவருடைய சுய பாதுகாப்பு, சுயமான அவருடைய பேணுகின்ற தன்மை, செல்ஃப் கேர் இழந்தவராக இருப்பார். அவர் உணர்ச்சி பசி குறைந்தவராக இருப்பார். ஒரு அக்ரஸிவ், ஒரு அதிகம் கோபம் கொண்டவராக, ஒரு வெறுப்பு வாய்ந்தவராக, மூர்க்கத்தனமானவராக நடந்து கொள்வார். இவ்வாறான நடக்கின்ற பொழுது வீட்டில் காணப்படுவது சந்தேகம் ஏற்படும். எனவே எங்களுடைய முதலாவது அவதானம் சந்தேகம். நடத்தையில் ஏன் சந்தேகம் வருகிறது? ஏன் இவர் காலையில் அதிக நேரம் எழும்பாமல் நித்திர கொள்கிறார்? இவர் ஏன் வேலைக்கு இன்று செல்லவில்லை? இவருடைய இரவுடைய நடவடிக்கை எங்கே இருக்கிறது? அவ்வாறான ஆராய்ச்சிகளை சகலரும் ஆராய தொடங்க வேண்டும். அதன் பொழுதுதான் நாங்கள் அவரை இலகுவாக கண்டறியலாம். அல்லது அவரும் அதே பல்லவியில் செலுத்திக் கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக அவருடைய உடலில் இருக்கிற மாற்றங்கள் இலகுவை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். அந்த மிஸ் பண்ணுறதால அதை தவிர்க்க நாங்கள் தவறுகிறபடியால் அவர் ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு நாங்கள் அவருக்கு உதவி செய்கிறோம். எங்களுடைய சமூகத்திலே காணப்படுற மிக முக்கியது இலகுவில் இனம் காணுதல். அவருடைய போதைப் பொருள் பாவனை எங்கே கிடைக்கிறது, எவ்வாறு உட்கொள்ளுகின்றார், எந்த இடத்தில் உட்கொள்ளுகிறார், யாருடன் சேர்ந்து உட்கொள்ளுகிறார். எனவே இவருக்குரிய இந்த சூழ்நிலையை எல்லாம் நாங்கள் ஒரு துண்டிப்போமாக இருந்தால் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அது மிக முக்கியமாக காணப்படுகின்ற மிக முக்கிய விடயம் அவருடைய நடத்தையிலே காணப்படுகின்ற சகலதும். அவருடைய ஞாபக சக்தி அவர் பாதிக்கப்படுவார். அவருடைய நோய்க்கிருமிகளுக்கு உள்வாங்கப்படுகின்ற அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையப்படும். அவருடைய இதயங்களில் பலவீனம் ஏற்படும். அவருடைய மனநிலையில் பலவீனம். அவர் மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஆளாக இருப்பார். ஆனால் இருந்தும் கூட அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவரை விட்டு செல்லாது. அந்த ஆர்வத்தை தூண்டப்படும். எனவே அந்த ஆர்வத்தை தருகிறது எங்களை உள்ளுக்கு செயல்படுத்துகின்ற அந்த போதைப் பொருளின் தன்மை. இந்த போதைப் பொருள் ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு தேவைகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். இதுதான் அங்கே காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்ப்போமா இருந்தால் எல்லா முழு பேரும் மதம், சமூகம், கலாச்சாரம் வேறுபாடுகளை மறைந்து இது ஒரு சமூக பொது பிரச்சனை. இது நான் இப்போ அண்மையிலே இதை பற்றி ஒரு தேடல் என்று தேடுகின்ற பொழுது இது எல்லா மதத்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கின்றது, எல்லா மாவட்டத்திலையும் ஏற்படுத்தியிருக்கிறது, எல்லா வயதிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது, எல்லா சமூக மட்டத்திலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சிலவர்களை ஒதுக்கிவிட முடியாது. படித்தவர்கள் நல்லவர்கள் அல்லது சமயத்தில் இருக்கிறவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு கருத்தை முற்றுமுழுதாக இருக்க முடியாத சூழ்நிலையாக தான் இந்த போதை வஸ்து காணப்படுகிறது. நீங்கள் போதைப்பொருள் பயன்பாடு இந்த சமூகத்திலே ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்பை பற்றி சொன்னீர்கள். அதனாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த சமூகத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் பற்றிய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் அவர்கள் ஒரு குற்றவாளிகளாகவும் அவர்கள் ஒரு மனிதர்கள் என்றே சில சமயங்களில் நாங்கள் மறந்து விடுகின்றோம். உண்மையிலேயே இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் கூட எங்களை போன்ற மனிதர்கள் தான். எனவே அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் ஒரு வளமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பது அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் வட்டாரத்தினர் விருப்பமாக இருக்கின்றது. எனவே உள ரீதியாகவும் இதற்கான தாக்கம் இருக்கின்றது, உடல் ரீதியான தாக்கமும் போதைப் பொருளினால் ஏற்படுகின்றது. எனவே இதிலிருந்து மீளுவதற்கு உள சார்ந்த ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கின்றதா டாக்டர்? சிகிச்சை முறை என்ற பொழுது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர் அல்லது போதை வஸ்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய
தேவைகளை அறிந்து அவருக்குரிய பராமரிப்பு முறைகள் நிறைய காணப்படுகிறது. அது தனிநபருடைய சிகிச்சை முறையாகத்தான் கருதப்படும். தனிநபர் சிகிச்சை முறையிலிருந்து அவர் விடுபட்டு செல்கின்ற பொழுது அதுக்கு சார்பான துணை அது அதை சப்போர்ட் பண்ணுகின்ற சார்பான சிகிச்சை முறைகளும் காணப்படுகிறது. விளையாட்டுக்கள், அவருடைய போத வஸ்து மறக்கக்கூடிய சூழ்நிலைகள், சில விதமான தோட்டம் அமைத்தல், இவ்வாறான முயற்சிகளும் ஒரு என்வாயன்மெண்டல் சேஞ்சின் ஊடாக அவருடைய நோயை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். இது ஒரு முறை. அதை விட மிக முக்கியமானது முற்று முழுதாக பாதிக்கப்பட்டவருக்கு ரீஹபிலிட்டேஷன், அதாவது புனருத்தாரணப்படுத்தல் என்கின்ற முறைக்கு ஊடாக அவரை நீண்ட காலம் அதிலிருந்து மறந்து அவர் பழைய நிலைக்கு வருகின்ற அவ்வளவுக்கும் அவருடைய செயற்பாடை மாற்றுகின்ற ஒரு திட்டத்தை, மிகவும் ஒரு சிக்கல் நிறைந்த விடயம். இது சாதாரண விடயம் அல்ல, கதைப்பதற்கு இலகுவான விடயம், ஆனால் நடைமுறையில் மிகவும் சிக்கல் நிறைந்த விடயம். ஒவ்வொரு கணமும் அவருடைய மனநிலையில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் தப்பித்து செல்வதற்காக. அவரை அதிலிருந்து நாங்கள் காப்பாற்றுவதற்கு மிகவும் ஒரு கடினமாக உழைக்க வேண்டும். ஏன் நிறைய அவர் தாராளமாக பொய் சொல்லுவார், தாராளமாக களவாடல் செய்வார், இயன்றவரை மற்றவர்களை மாட்டிவிட்டு வெளியே செல்ல பார்ப்பார். எனவே அந்த வகையுடைய மனநிலையில் நிறைய கீழ்த்தரமான குணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் அவருக்கு எவ்வளவுதான் வழிமுறை சொன்னாலும் அவருடைய மனநிலையில் எவ்வாறு தப்பித்து போகலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணப்பாடு முற்று முழுதாக அற்று போகும் வரைக்கும் அவருடைய புனருத்தாரணம் சென்று கொண்டே இருக்கும். எனவே இங்கு அதிகளவு நேரம், அதிகளவு வளங்கள் பயன்படுத்தப்பட கொண்டிருக்கு. எனவே அதிக வளங்களும் அதிக நேரமும் அதிக மனித வளங்கள், பொருளாதார வளங்கள், சிகிச்சை முறைகள் என்கின்ற பொழுது இந்த மனிதரால் மீண்டும் சமூகத்துக்கு வந்து என்ன பயன் என்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் கூட ஏற்படும். அதைவிட இந்த நிலைக்கு செல்லாமல் அவரை நாங்கள் ஏளியாகவே இனங்கண்டு, அவருடைய கேஸை நாங்கள் இனங்கண்டு அவரை புனருத்தாரணம் செய்ய வெளிக்கூடுவோமாக இருந்தால் எங்களுடைய பொருளாதார வளங்கள், நேர முகாமைத்துவம், அவருடைய பிற்காலம் ஒரு குடும்பஸ்தராக கூட ஒரு மாற்றப்பட்டு ஒரு சிறந்த குடும்ப தலைவராக கூட மாறலாம். நிறைய ஒரு குடும்பங்களை விட்டு பிரிந்து தனிநபராக போவதை விட இது ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்கிறோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தான் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் பார்த்தோமானால் சமூகம் என்பது வெறுமனே ஒரு மனிதர் சார்ந்த ஒரு விடயம் அல்ல, பல மனிதர்களுடைய சேர்க்கையாக இருக்கின்றது. எனவே சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வுடன் நடக்கின்ற போதுதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றாக இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் ஒழிப்பதற்கு ஒருங்கிணைந்த இந்த சமூக செயற்பாடு எவ்வாறு அவசியமாகின்றது, அல்லது புத்தாக்கத்துடன் நாங்கள் எவ்வாறு இந்த போதைப்பொருள் ஒழிப்பை மேற்கொள்ள முடியும் டாக்டர்? இந்த பிரச்சனைக்கு அல்லது சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுப்பதற்கு ஒருங்கிணைப்பு மிக முக்கியம். ஒருங்கிணைப்பு என்கின்ற பொழுது ஒரு கருத்துகள் மட்டும் ஒருங்கிணைக்கக்கூடாது, செயற்பாடுகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக வளங்களை ஒருங்கிணைத்து இந்த அரசாங்கத்தில் காணப்படுகின்ற அல்லது தனியார் துறையில் காணப்படுகின்ற, சட்டத்துறையில் காணப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு ஊக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நேர்த்திறனான ஒரு பொறுமுறை உருவாக்க வேண்டும். இந்த பொறுமுறை ஊடாக இதனுடைய ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பின் முக்கிய நோக்கம் அனைவரும் பங்காற்ற வேண்டும். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், சமூகம் சார்ந்த நிறுவனங்கள், கலாச்சார நிலையங்கள், மத தலைவர்கள், போலீஸ் நிலையம், பாதுகாப்பு அதிகாரிகள், அனைத்திலே காணப்படுகின்ற முக்கியமான பங்காளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பை கோஆர்டினேட் பண்ணுகின்ற பொழுது இது இலகுவான காரியமாகப்படும். எனவே ஒருங்கிணைப்பு என்பது மிகவும் ஒரு சொல் தொடர் அல்லாமல் ஒரு வினைத்திறன் கூடிய ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நடவடிக்கையாக மாற்றப்பட வேண்டும். அது காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்பட வேண்டும். மீளாய்வு செய்து அவருடைய குறை நிறைகளை அறிந்து அதை திறம்பட செயற்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் முற்று முழுதாக விடைபெறலாம். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு என்பது மிகவும் ஒரு உயர் மட்டங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது மாவட்ட ரீதியாக செயற்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன, தேசிய ரீதியாக செயற்குழுக்கள் இருக்கின்றன. அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி, நகரங்களிலிருந்து பிராந்தியங்களை நோக்கி உலகத்தை நாங்கள் அடைந்து ஒரு இலங்கை எங்களுடைய திருமணி எங்களுடைய நல்ல நாட்டை நாங்கள் ஒரு போதவஸ்து அற்ற நாடாக மாற்றுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைத்து ஒரு பப்ளிக் எஜுகேஷன், பொதுமக்களுக்கான ஒரு கல்வி பொறுமுறை உருவாக்க வேண்டும். இது சிறுவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியாக இந்த பொறிமுறை இருத்தல் வேண்டும். பப்ளிக் எஜுகேஷன் ஒரு சமூக பொறுப்பாக மாற்றப்பட வேண்டும்.
இது முதலாவது ஒருங்கிணைப்பு. இந்த ஒருங்கிணைப்பை நாங்கள் செய்வதற்கு தனிநபரோ தனி நிறுவனங்களோ முற்பட முடியாது. அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அது சரியான பாதையில் இணைக்கப்பட வேண்டும். ஒரு சட்டமாக்கப்பட வேண்டும். சட்டமாக்கல் என்பது மிகவும் ஒரு வினைத்திறன் கூடிய அல்லது பயமுறுத்துகின்ற அல்லது தண்டிக்கின்ற ஒரு சட்டமாக அல்லாமல் அவரை சமூகத்திலே இருந்து மாற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனித பலத்தை நாங்கள் இந்த போதை வஸ்து அற்ற சமூகத்துக்கு உருவாக்குவதற்கு நாங்கள் திறன்களை ஒன்று சேர்க்க வேண்டும். எனவே இந்த ஒருங்கிணைப்பு என்பது மிக முக்கியமான காரணியாகும். இதுவரை நாங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை என்பது பல்வேறு சூழ்நிலைகள் சார்ந்ததாக இருக்கும். இருப்பினும் ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் நிதானித்து சிந்தித்து எமக்கான சுய மதிப்பீட்டை செய்கின்ற போது நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அவ்வாறு போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு உள்ளாகி ஏதோ ஒரு நிதானத்தில் தங்களை பற்றி சிந்திக்கின்ற இளைஞர்கள் தமக்கான ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமாயின் அவர்களுக்காக நீங்கள் கூறுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கின்றது டாக்டர்? மிக முக்கியமான வினா, அவருடைய உடலிலே காணப்படுகின்ற அந்த போதைப் பொருட்களை நாங்கள் அகற்றப்பட வேண்டும். டீடாக்ஸை பண்ண வேண்டும். அவர் அதிலிருந்து விடுபடப்பட வேண்டும். ஆகவே டீடாக்சிஃபிகேஷன், அவரை அந்த போதை வசத்திலிருந்து முற்றாக துண்டிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவருடைய பிசிக்கல் எக்ஸசைஸ், அவரை ஒரு உடல் திறன் செய்யக்கூடிய ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸுக்குரிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். அவருடைய மென்டல் ரிலாக்சேஷன், அவருடைய மனநிலையில் காணப்படுற அழுத்தங்கள் தாக்கங்களை தளர்வதற்கான ஒரு மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறுவனங்களை அல்லது நிகழ்ச்சிகளை நாங்கள் அமைக்க வேண்டும். அவருடைய உள்ளக வெளியாக அல்லது இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ்களை அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரை நாங்கள் ப்ரொமோட் பண்ண வேண்டும். அதனோடு அவருக்குரிய சில முக்கியமான கவுன்சிலிங், ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அல்லது ஃபேமிலி கவுன்சிலிங் அல்லது மொத்தமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலையங்களை உருவாக்க வேண்டும். அதை விட எஜுகேஷனல் அல்லது வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் உருவாக்க வேண்டும். கல்வி சார்ந்த நிறுவனங்களை அல்லது பயிற்சி தரக்கூடிய நிறுவனங்களை மாற்றி அவர்களுக்கு ஒரு வினைத்திறன் கூடிய ஒரு இஃபெக்டிவான ஒர்க் போர்ஸாக மாற்ற வேண்டும். இது ஒரு முக்கியம். அதை விட இந்த சமூகத்திலும் எதிர்காலத்திலும் இன்றைய காலத்திலும் போட்டி போடக்கூடிய சமூகத்தை வளர்க்கக்கூடியதற்கான திறன்களை வளர்க்க வேண்டும். அவங்க கோப்பிங் ஸ்கில்ஸ், என்னென்ன திறன்களை வளர்க்க வேண்டுமோ அதை நாங்கள் ஊட்ட வேண்டும். ஆகவே இதை ஊடாக ஒரு மோட்டிவேட்டட் ஆன ஒரு உற்சாகமூட்டப்பட்ட ஒரு வினைத்திறன் கொண்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த முறையான செயற்பாடுகளை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமாக சமூகம் அந்த பாதிக்கப்பட்டவர் விடுதலை பெறுவார். அவரை நாங்கள் விடுதலையாக்கி அவரை ஒரு சமூகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பை அவரை கொடுக்கலாம். ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார ஒரு ஒன்றப்புணியவராக ஒரு தொழில் முனைவராக அவர் மாற்றப்படுவார். அவருக்குரிய நிறைய திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். இதற்குரிய சிகிச்சை முறையாக நாங்கள் சொன்னபோது அந்த எஜுகேஷனல் சிஸ்டம், வொகேஷனல் ட்ரைனிங், கோப்பிங் மெக்கானிசம், அட்டிடியூட் சேஞ்ச், இவ்வாறான நிகழ்ச்சிகளை அவருக்கு தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை நாங்கள் செலுத்தி கொண்டு வருகின்ற பொழுது இந்த நோயிலிருந்த தனிப்பட்ட நபரும் அவர் சார்ந்த நபர்களும் அவருடைய குடும்பமும் நிச்சயமாக இதிலிருந்து விடுதலை பெறும். அவருடைய நேர முகாமைத்துவம், பொருளாதார முகாமைத்துவம், அவருடைய நுட்பங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து நாங்கள் செல்கின்ற பொழுது இங்கே அந்த சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக மாற்றமுடைய வாய்ப்பிருக்கிறது. நாங்கள் மறுதலையாக யோசிப்போமானால் அந்த தனிநபரை விட்டு நாங்கள் தனியே தூக்கி எறிவோமாக இருந்தால் அவருடைய சமூகத்தில் அவர் மிகவும் ஒரு உதவாக்கரையாக, ஒரு சமூகத்துக்கு பயன்படாத ஒரு நபராக, ஒரு தீங்கு விளைவிக்கூடியவராக, சட்டத்துக்கு அடிபடியாத ஒரு நபராக மாற்றப்படுவதனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு மிக மோசமான ஒரு நபராக காணப்படுவார். இவரை நாங்கள் ஒரு வளமிக்கவராக, ஒரு பொறுப்பு வாய்ந்தவராக, அது ஒரு சமூக பண்புள்ளவராக மாற்றுவதற்கு தொடர்ச்சியான பயிற்சி முறைகள், உளவள சப்போர்ட்டுகள், அது உளவள நிலையங்கள், பயிற்சி கூடங்கள், சில டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டுகள், அப்படியான நிறுவனங்களை நாங்கள் உருவாக்கி இந்த இளைஞர்களை, யுவதிகளை நாங்கள் வழிநடத்தி ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்த நாட்டை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும்.
சமூகத்தில் நாங்கள் அன்பால் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களில் இந்த போதைப்பொருள் பயன்பாட்டில் அதாவது ஈடுபட்டிருப்பவர்களை வெளிக்கொணர்தல் அவசியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய கால இளைஞர்கள் மத்தியில் மிக அடிமைத்தனத்தை உண்டாக்கி இருக்கின்ற ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கும் எங்களிடத்தில் விழிப்புணர்வு அவசியமாக இருக்கின்றது. எனவே இந்த சமூகத்திற்கு அவசியமான விழிப்புணர்வை வலியுறுத்துகின்ற போதைப்பொருள் பயன்பாடு பற்றிய இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு போதைப்பொருள் பயன்பாடு, அதனுடைய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதிலிருந்து மீளுவதற்கான வழிமுறைகள், இந்த சமூகம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் செய்தால் இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றாக நீக்க முடியும் என்று பல கோணங்களில் எமக்கான தெளிவினை தந்திருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கை நிலையத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எமக்கான தெளிவினை தந்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்த அனைவருக்கும் இதற்கு நன்றி. மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விடயத்தை சமூகத்துக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு சிக்கல் நிறைந்த கட்டம். இதை வெளிப்படையாக கதைப்பதற்கு துணிவு உட்பட சகலரும் முன்பட வேண்டும். இந்த வகையான ஒரு நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்வந்ததற்காக முதற்க நன்றியை செலுத்திக் கொண்டு, இந்த சமூகத்திலே இது வெளிப்படையை ஏற்படுத்தப்பட வேண்டும், இது சமூகத்துக்கு நிறைய பலன்களை தர வேண்டும் என்கின்ற ஒரு செழிப்பான நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சியில் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த வாரம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி போதைப்பொருள் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை நிச்சயம் உங்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு என்பது வெறுமனே உங்களோடு மாத்திரமல்லாது நீங்கள் பகிர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சில சமயங்களில் உங்களை சார்ந்து நீங்கள் பார்க்கின்ற சிலர் கூட இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையாக இருக்கலாம். அவர்களை மீட்டெடுப்பதற்கான பொறுப்பு இந்த சமூகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்கின்றது. எனவே உங்களிடத்தில் அந்த பொறுப்பை கொண்டு சேர்த்து அதற்கான வலியுறுத்தலை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வாரம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்ற வாரங்களில் இன்னும் ஆரோக்கியம் சார்ந்த தலைப்புகளோடு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.